அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம குர்ஆன் காலேஜில் குர்பானி சம்பந்தமாக கமெண்ட்டில் கேட்கப்பட்ட கேள்விக்கு உஸ்தாத் அல்தாஃபியிடம் வாங்க பதில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இப்போது கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப கடன் இருக்குது, என் கணவர்கிட்ட வேங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நான் 10,000 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி என் பசங்கள்கிட்டையும் ஒரு 5,000 ரூபா வாங்கி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது இந்த காசை வச்சு நான் குர்பானி கொடுக்கலாமா? ஏன்னா எனக்கு ரொம்ப கடனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு குர்பானி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடன் அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல முன்னுரிமை கடனுக்கு தான். நம்ம எவ்வளோ பணத்தை சேகரித்தாலும், ஏன்னா அது அல்லாஹ்விடத்துல கேள்வியாக வந்து நிற்கும். அதுக்கு தான் ஒருத்தர் முயற்சி எடுக்கணும், அதுக்கு செலவழிப்பதற்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அதே நேரத்தில் இது மாதிரி கடன் இருக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியங்களையும் எப்படி இருக்கிறாங்களையும் பார்க்கணும். மற்ற எல்லா தேவைகளையும் இயல்பாக செயல்படுத்திக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி இபாதத்து சார்ந்த விஷயங்களுக்கு வரும்போது மட்டும் கடன் இருக்குன்னு கேள்வி கேட்டு அதை தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மற்றதெல்லாம் அவசியமானதை ஒன்று செய்யும் பொழுது நம்ம கடனை அடைச்சிக்கலாம், இதையும் செஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களால செயல்படுத்த முடியும்னா, அதே போல் அவங்களுடைய விருப்பமாகவும் இருக்குது, அல்லாஹ்விடத்தில் நன்மை தரக்கூடிய காரியமாகவும் இருக்குது. அதனால் இதை செஞ்சுருவோம். அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா அது ஒன்றும் அவங்களுக்கு குற்றமாக அல்லாஹ் எழுதிட மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கேட்குறாங்க, கேர்ள்ஸ் குர்பானி நியத்து வச்சு கொடுக்கலாமா? ஆண்கள் தானே நியத்து வச்சு கொடுக்குறாங்க, பெண்கள் நியத்து வச்சு கொடுக்கலாமான்னு கேட்கல. நியத்து வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து இந்த குர்பானி இது மார்க்கத்தில் ஒரு நபி வழி, இது நமக்கு வழிகாட்டி தரப்பட்ட ஒரு இபாதத்து. அதை ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறவர் தன் குடும்பத்துக்காக பொறுப்பெடுத்து அதை செஞ்சிடணும். இதில் தனியாக நியத்து வைக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை. நாம் அல்லாஹ் எனக்கு குர்பானியை கடமையாக்கியிருக்கேன், நான் குர்பானி கொடுக்குறேன், முடிஞ்சு போயிடுச்சு. நியத்து அப்படின்னு வைக்கிறத சில இடங்களில் நேர்ச்சை செய்கிறது அப்படி சொல்லுவாங்க. அப்படி நேர்ச்சை செய்து ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நான் அதை குர்பானி கொடுக்குறேன் அப்படி நேர்ச்சை வைக்கிறதா இருந்தால், அது கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் யார் வேணாலும் குர்பானி கொடுக்கலாம். நேர்ச்சைக்காக நிறைவேற்றப்படுவது அது வேறு குர்பானி. அது இந்த ஹஜ் பெருநாளில் கொடுக்குற குர்பானின்னு நம்ம புரிஞ்சிக்க தேவையில்லை, அது தனியானது, அது யாரும் செய்யலாம். இப்போ அடுத்த கேள்வி, குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் நேர்ச்சை செய்கிறாரு, அவர் வந்து குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடியே மரணிச்சா என்ன செய்கிறது? கண்டிப்பாக இது மறுமையில் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வியாக வந்து நிற்கும். தன்னுடைய நேர்ச்சியை அவர் நிறைவேற்றி இருக்கணும். ஒருவேளை அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை, மௌத்து முந்திரிச்சு அப்படின்னா அவருடைய வாரிசுகள் அதை செஞ்சிட வேண்டியதான். அதுக்கான அனுமதி மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கு. அவங்க பிள்ளைங்களோ வாரிசுதாரர்கள் வேறு யாருமோ அவங்களுடைய நேர்ச்சியை நிறைவேற்றினா அல்லாஹ் அவரே நிறைவேற்றியதாக எடுத்துக்கொள்வோம். அடுத்து ஒரு ஆள் கேட்குறாங்க, பக்ரீத் இல்லாமல் மற்ற நாளில் குர்பானி கொடுக்கலாமா? இந்த குர்பானி அதாவது ஹஜ் பெருநாளுக்கு நாம் செய்யக்கூடிய குர்பானி அப்படிங்கிறது ஹஜ் பெருநாள் அன்னைக்கு தான் செய்யணும். அதை தவிர வேறு எந்த நாளும் செய்ய முடியாது. அந்த நாள் தவறிடுச்சுன்னா அந்த இபாதத்து தவறிடுச்சு. மறுநாளோ அதுக்கு மறுநாளோ கூட நம்ம கொடுக்க முடியாது. குறிப்பிட்ட இபாதத்தை அந்த நேரத்தில் செய்யணும்னு நமக்கு நேரம் சொல்லப்பட்டால் அந்த நேரத்து இபாதத்தை அந்த நேரத்தில் தான் செய்யணும். அதனால் வேறு நாட்களில் இந்த இபாதத்தை செய்ய முடியாது. இப்போ அந்த நேரம் சம்மந்தமாக ஒரு ஆள் கேட்குறாங்க, பக்ரீத் அன்னைக்கு தான் கொடுக்கணுமா, அப்படி இல்லைன்னா அதுக்கு 3 நாள் டைம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொடுக்கக்கூடிய பழக்கம் தான் பரவலாக இருக்கிறது. நம்மளும் அதுதான் சரி கண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது சம்மந்தமாக வரக்கூடிய நபிமொழிகளை பார்க்கும் பொழுது எதுவுமே ஆதாரபூர்வமானதாக இல்லாத காரணத்தினால அதை நம்ம செயல்படுத்த முடியாது. வேறு குர்ஆனில் அது சம்மந்தமாக வரக்கூடிய செய்திகளை படித்து பார்த்தா அதுவும் நேரடியாக நாம் கொடுக்குற குர்பானியை பற்றி பேசலை, அது ஹஜ்ஜுடைய கிரியைகளை பற்றி பேசி கொண்டு வருகிறது. அதை போய் நம்ம இந்த குர்பானியோட சம்மந்தப்படுத்தவும் முடியாது. ஒரு இபாதத்துக்கு சொல்லப்பட்டது அந்த இபாதத்தை தான் குறிக்குமே தவிர அதுபோல் மற்ற இபாதத்துன்னு சொல்லிட்டு வேறு இபாதத்துக்கு அதை அளவுகோலாக வைக்க முடியாது. அதனால் இந்த ஹஜ் பெருநாள் அன்னைக்கு தான் நம்ம அதை கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்த நாளோ இந்த இபாதத்தை நம்ம செய்ய முடியாது. அடுத்த ஒரு ஆள் கேட்குறாங்க, அடுத்த வருஷத்துக்கு இப்போயே காசு கொடுத்து ஆடு புக் பண்ணி குர்பானி கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் வளர்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் சில பேர் அப்படி வளர்த்து கொடுக்கறது தான் சிறந்ததுன்னு ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க. ஏன்னா அப்படி வளர்க்கும்பொழுது ஒரு அந்யோன்யம் ஏற்படுது, ஒரு நெருக்கம் வருது, கடைசியில் அது ஒரு தியாகம் செய்கிற ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிறாங்க. அதனால் தாராளமாக செய்யலாம். இப்போ அடுத்த கேள்வி ஒரு ஆள் கேட்குறாங்க, இப்போ கூட்டு குர்பானியில் மாடோடைய விலையை மினிமம் 40,000 ரூபா வருது, அதை 7ஆக பிரித்தா 5,700 வருது, எப்படி பல ஜமாத்துகளில் வந்து 3,500 கொடுக்குறாங்க, அது எதுவும் வந்து லோ குவாலிட்டி அந்த மாதிரி எதுவும் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேட்குறாரு. ஒருவேளை அவங்க பகுதியில் அவங்க ஏரியாவில் அப்படி எதுவும் இருக்குதோ என்னமோ தெரியல. அந்த விலைக்கும் இருக்குது, முன்பின்னாவும் இருக்குது. குறிப்பிட்ட இந்த விலையில தான் இருக்கும். மாட்டை தரத்தை பொறுத்து தானே ரேட்டு நிர்ணயிப்பாங்க. அதனுடைய எடையை பொறுத்து, அதனுடைய வயசை பொறுத்து அப்படியெல்லாம் விலை நிர்ணயிக்கப்படும். விலை முன்பின்னாக இருக்கிறது. உண்மையில் அந்த விலைக்கு அவங்க ஊரில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் சம்மந்தப்பட்டவங்க கூட அவர் கேட்க வேண்டியதான், ஏங்க நம்ம ஊரில் இப்படி போட்டிருக்கிறீங்களா, வாங்கவே முடியாது அப்படின்னு. ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து என்ன சந்திச்சார். அப்போ அவர் 4,000 ரூபா போட்டிருக்கிற ஒருத்தவங்களை பார்த்து, 4,000 ரூபா போட்டு இவ்வளோ அநியாயமாக போட்டிருக்கிறீங்க, மாடெல்லாம் இவ்வளோ தான், இந்த ரேட்டுக்கு தானே கிடைக்குது அப்படின்னு கேட்டார். அப்போ இதுவும் ஒரு பகுதி, அதுவும் ஒரு பகுதி. அப்படி மாறி இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் யார் அது மாதிரி போடுறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு
அவர் வந்து அதை தெளிவுபடுத்திக்க வேண்டியதான். அடுத்த ஆள் கேட்குறாங்க, குர்பானி கொடுக்கும் கறி எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை எவ்வளோ யூஸ் பண்ணணும், உறவினர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஏழைகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயன்ற வரைக்கும் அதிகபட்சமாக தர்மம் கொடுங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து அளவுகோல் சொல்லப்படலை. இவ்வளவு நம்ம வச்சுக்கலாம், இவ்வளவு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிலாம் நமக்கு அதுக்கு வரையறுத்து சதவீத கணக்கிலையோ கிலோ கணக்கிலையோ நமக்கு சொல்லப்படலை. அதனால் அல்லாஹ்காண்டி செய்யக்கூடிய தர்மம், அல்லாஹ்காண்டி செய்யக்கூடிய இபாதத் அப்படின்னா அதிகபட்சமாக மற்றவங்களுக்கு கொடுத்து அதனுடைய நன்மைகளை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டியதுதான். அடுத்து கேட்குறாங்க, கூட்டு குர்பானி கொடுக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு ஒரு கூட்டு குர்பானி கொடுத்தா போதுமா, இல்லை ஒரு ஆளுக்கும் தனித்தனியாக கூட்டு குர்பானி கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு குர்பானி போதுமானது. மினிமம் ஒரு குடும்பத்திற்கு. நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒன்று கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் ரசூலுல்லாஹ் காலத்தில். இப்படி நாங்கள் கொடுத்தோம்னு நபி தோழர்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒன்று போதுமானது. அடுத்து கேட்குறாங்க, என்னுடைய தங்கை வந்து சவுதியில் இருக்காங்க, இப்போ வந்து அவங்க வந்து என்ன குர்பானி இங்கே கொடுங்க நான் காசு அனுப்பிடுறேன்னு சொல்கிறாங்க, அப்போ அதோடைய நன்மை அவங்களுக்கு போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக. அதில் பொருளாதாரத்தை செலவு பண்ணுறது தான் அதில் முக்கியமான அம்சம். அவங்களே நின்று அறுத்து அதை விநியோகிச்சா தான் அந்த இபாதத்து என்று பொருள் அர்த்தம் இல்லை. அதனால் அதுக்காக யார் பொருளாதாரத்தை செலவு பண்ணுறாங்களோ அவங்க அந்த இபாதத்துக்குரிய நன்மையை அடைஞ்சிக்குவாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த குர்பானியை அவங்களும் அறுத்தாங்க, அவங்க சார்பில் அலி ரலியல்லாஹுவங்களும் அறுத்தாங்க. மற்றவங்களும் அந்த மாதிரி என்னுடைய கடமையை நான் இன்னொருத்தர்கிட்ட பொறுப்பை கொடுத்து செய்ய சொன்னால் செய்யலாம். மார்க்கத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அடுத்து ஒரு கேட்குறாங்க, இப்போது வீட்டில் வந்து குடும்பத் தலைவர் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க கொடுக்குற குர்பானி அவங்க தாய் தந்தையரும் அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்களா, இல்லை அவங்களுக்கு தனியாக அவங்க கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாய் தந்தையருக்கு அவங்களுக்கு தனியான வருமானம், அவங்களுக்கு பொருளாதாரம் தனியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவங்க கொடுக்க தான் வேணும். ஆனால் அவங்களுக்கு தனியாக எந்த வருமானமும் இல்லை, இவருடைய வருமானத்தின் கீழ் தான் இருக்கிறாங்க, அவங்க வசதியற்றவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் கொடுக்குறது அவங்களுடைய குடும்பத்தாருக்கு போதுமானது. ஏன்னா அவங்க மேலே கடமை இல்லையே. அவங்களுக்கு வருமானம் இருக்குது, அப்படி இவருக்கும் தனியாக இருக்குது, இவருக்கும் தனியாக வருமானம் இருக்குது, அவங்களுக்கும் தனியாக வருமானம் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக குர்பானி கொடுக்க வேண்டியது தான். இப்போ குர்பானி இப்போ வீட்டில் தலைவர் கொடுக்குறாங்கன்னா அவங்க குடும்பம் ஒய்ஃபு அவங்க பிள்ளைங்க யாருமே அந்த நகம் முடிகள் எடுக்கக்கூடாதா, இல்லை அவங்க மட்டும்தான் அந்த சட்டம் அவங்களுக்கு மட்டும்? அந்த குடும்பத்தாருக்கு முழுக்க பொறுப்பாக ஒரு குர்பானி கொடுக்கப்பட்டாலும் அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டியவர் யார் அதற்கு பொறுப்பாளரோ அவர் தான். குடும்ப தலைவர் தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லி தான் குடும்ப தலைவர் தான் அந்த காரியத்தை கடைபிடிக்கணும். இப்போ ரசூல்லா பேரில் குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். அடுத்தவங்க பேரில் கொடுக்குறதுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அதில் இறந்து போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழுகிற காலத்தில் தனக்கு கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் நமக்கு நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அப்படியெல்லாம் மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இல்லை. இப்போ குர்பானி கறியை வந்து மாற்று மதத்தார்களுக்கு கொடுக்கலாமா? இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறோம், மாற்று மதத்தாருக்கு கொடுக்கலாமான்னு தாராளமாக கொடுக்கலாம், எந்த தடையும் இல்லை மார்க்கத்தில். நாமளும் சாப்பிடலாம். குர்ஆன் எப்படி சொல்லுது, ஃபகுலு மின்ஹா வஅத்இமுல் கானியா வல் முஅத்தர்ர, நீங்களும் சாப்பிடுங்க, யாசிக்கிறவங்களும் கொடுங்க, யாசிக்காத நிலையில் தேவையுடையவங்களாக இருக்கிற அவங்களும் கொடுங்க, அவ்வளோதானே தவிர அது முஸ்லீம் இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண் அட்டை குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பெண் அட்டை கொடுக்கலாம். குர்ஆனே அந்த பட்டியலை பலிப்பிராணிகளுடைய பட்டியலை சொல்லும் பொழுது செம்மறி ஆட்டில் ஆண் பெண் என்று 2 வகை இருக்கிறது, வெள்ளாட்டில் அது மாதிரி 2 வகை இருக்கிறது. அப்படியெல்லாம் குர்ஆன் நமக்கு அதை தெளிவாகவே பிரித்து கூட சொல்லுது. தாராளமாக கொடுக்கலாம். இப்போ அடுத்து கேட்குறாங்க, குர்பானி கொடுக்கும் மாடு வந்து நம்ம வீட்டில் எத்தனை நாள் இருக்க வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை நாள் தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு எந்த வழிகாட்டுதலும் கட்டாயமும் சொல்லப்படலை. சில பேர் அந்த அந்த உணர்வுக்காக வேண்டி அது நம்மளோட இருந்து நம்ம விட்டு பிரிகிற பொழுது இறைவனுக்காக எதையோ ஒன்றை கொடுத்தோங்கிற ஒரு அந்த மன உணர்வு வருமே என்பதற்காக வேண்டி கூடுதல் நாட்கள் தங்களோட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். மார்க்கத்தில் அது ஒரு சட்டமாக கட்டாயமாக சொல்லப்படலை. அவ்வளோதான் உஸ்தாத் கேள்வி. இவ்வளவு கேள்விகள் வந்திருக்குது. ஆனால் இதை விட கேட்க வேண்டிய கேள்விக்காக நான் வேறு ஒரு விஷயத்தை தான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாகவே குர்பானி சம்மந்தமாக குர்பானி காலகட்டம் வந்துட்டு இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து வருது. இன்றைக்கி நேற்று இல்லை, பல வருடங்களாக இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மார்க்க அறிஞர்களிடத்தில் ஜெருத்துமார்களிடத்தில் இந்த கேள்விகள் தொடர்ந்து இப்போ ஒரு 10-15 நாளாக எல்லாரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நிஜமாக கேட்க வேண்டிய கேள்வியும் சொல்ல வேண்டிய பதிலும் இந்த நேரத்தில் ஏற்படுத்த வேண்டிய உணர்வும் என்னன்னு கேட்டால் இந்த விஷயங்கள் அல்ல. இது ஓகே, அல்லாஹ்வுக்குன்னு ஒரு இபாதத்தை செய்கிறோம், சரியாக செஞ்சிடணும் என்கிற அடிப்படையில் குறைபாடு உள்ளதாக இருந்துடக்கூடாது, அது வந்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடக்கூடாது என்கிற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் கொடுக்குறத சரியாக செய்யணும் என்பதற்காக வேண்டி கேட்கப்படுகிற அந்த குறைந்தபட்ச கேள்விகளை நான் ஏற்கிறேன். அதை குற்றம்லாம் நான் சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் தான் இதில் முக்கியமானது. இப்போ இந்த குர்பானி எல்லாமே ஒரு குறியீடு, ஒரு அடையாளம் தான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இங்கே நாம் நினைவுபடுத்துகிறோம். அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இதை நமக்கு தர்றான். அது என்ன நினைவுபடுத்துது? சூரத்து சாஃபாத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அதை வாசிங்களேன். அந்த வசனத்தை நம்ம அதை கதை மாதிரி கேட்டு 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 சில நேரங்களில் ரொம்ப ரொம்ப அற்புதமான பல விஷயங்கள் சிறு வயதில் இருந்து பார்த்து பார்த்து பழகிய பொழுது அதனுடைய அற்புதங்கள் நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பூமி, இந்த வானம், நம்ம நிற்கிறது, நம்ம நடக்கிறது, இது எல்லாமே பேர் அற்புதங்கள், அதிசயங்கள். ஆனால் அதையெல்லாம் நம்ம சிந்திக்காமலே பல வருடங்களாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களையும் நம்ம உணராமல் போயிடுறோம், அலட்சியப்படுத்திட்டு போயிடுறோம். அந்த மாதிரி இதை கதையாக கேட்டு 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 அது ஒரு கதை என்கிற வடிவத்தில் அதை கடந்து போயிட்டோம். நீங்கள் ஒரு உணர்வு பூர்வமாக அந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். சூரத்து சாஃபாத்தில் 37வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இதை பேசுகிறானே, அதை எடுத்து நீங்கள் வாசிங்க. அதை சொல்லிவிட்டு ஓரிரு வசனங்கள் தான், அதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த பரீட்சையும் அந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவமும் அதுக்கு அல்லாஹ் கொடுக்குற அந்த பலாபலன்களையும் அப்படியே அதை வாசிக்கிற உணர்வுபூர்வமாக வாசிச்சிங்கன்னா உங்களால் அழாமல் இருக்க முடியாது. அதனுடைய நடையே உங்களை ஈர்க்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிள்ளையை பார்த்து கேட்குறாங்க, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபாஹுக்க, எப்போ நான் உன்னை அறுத்து அல்லாஹ்வுக்காண்டி பலி கொடுக்குற மாதிரி கனவு கண்டேன், நீ என்ன நினைக்கிற, ஃபன்லூர் மாதா தரா, நீ என்ன நினைக்கிற சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒரு தந்தையாக ஒரு மகனிடத்தில் போய் இந்த கேள்வியை கேட்கிற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளம் என்னவா இருந்திருக்கு, நீ அதை கற்பனை பண்ணுங்க. அதுவும் சாதாரணமான நிலை இல்லை. ஒரு நீண்ட நெடிய காலம் ஏகத்துவத்திற்காண்டி பெரும் போராட்டங்கள் நிகழ்த்தி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்தித்து அந்த காலங்கள் எல்லாம் இளமை பருவத்திலெல்லாம் ஒரு பிள்ளை பேரே இல்லாத ஒரு நிலையில் இருந்து அவங்க முதிய வயது ரொம்ப வயசான காலத்தில் அல்லாஹ் அந்த பிள்ளையை கொடுக்குறான். அந்த பிள்ளைக்காக வேண்டி அவங்க நன்றி செலுத்துகிற அந்த வார்த்தையை கூட குர்ஆன் சொல்கிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக், என்னுடைய முதுமையான பருவத்தில் எனக்கு இந்த இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்த ரப்புக்கே எல்லா புகழும் அப்படின்னு அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்போது வாழ்வின் கடைசி பருவத்தில் முதுமை நேரத்தில் தனக்கு கிடைச்ச அந்த பொக்கிஷத்தை ஒரு மகனை ஒருத்தர் எப்படி கொண்டாடி தீர்த்திருப்பார், அவங்கள எவ்வளவு பாசத்தை பொழிஞ்சிருப்பார். அப்படிப்பட்ட தாம் பிள்ளைய அல்லாஹ் அறுத்து பலியிட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய மன போராட்டம் நடந்திருக்கும். கண்டிப்பாக நடந்திருக்கும். போராட்டம் இல்லாமல் இல்லை. அந்த போராட்டத்தை போல நம்முடைய உள்ளத்திலும் ஒரு போராட்டம் வரும். அவங்களுக்கு பிள்ளைய வச்சு ஒரு போராட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான், நம்மளுக்கு அது மாதிரி 1000 விஷயத்தில் அல்லாஹ் போராட்டத்தை தருவான். அந்த போராட்டங்கள்லாம் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி சரின்னு முன் வர்றோமா, இல்லாட்டி அந்த போராட்டத்தில் நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிறோமா? இந்த கேள்வி தானே அங்கே முக்கியம். அந்த அந்த தூதருடைய வார்த்தைகள் அதானே வருது. எப்போ ஃபன்லூர் மாதாத்தா, எப்படி ஒரு தந்தையாக கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் முதிய பருவம்லாம் வேண்டாம், சாதாரணமாக கல்யாணம் முடிஞ்சு 25 வயசில் கல்யாணம் முடிஞ்சிச்சு, 27 வயசில் புள்ள பிறந்துருச்சு, ஒரு 8 வயசு 9 வயசில் புள்ள இருக்குது. அந்த பிள்ளைய இது மாதிரி ஏதோ ஒன்றே அந்த பிள்ளைய வந்து அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு தேவை வருது. மிகச்சாதாரண ஒரு மனிதர், ஒரு 4-5 பிள்ளை இருக்குன்னே வச்சுக்குவோம், உரிய பருவத்திலே பிள்ளை இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ 2 பிள்ளை இறந்தா கூட இன்னும் உங்களுக்கு வயசு இருக்குது, 4 பிள்ளை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னே வச்சுக்குவோம். ஒரு தாயோ தந்தையோ இந்த பிள்ளையை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் வந்தால் எப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரும், எப்படிப்பட்ட மனப்போராட்டம் வரும். அல்லாஹ்வுக்காண்டி குடுன்னு சொன்ன உடனே சரின்னு வந்து நிற்கிறாங்க. உள்ளத்தில் ஷைத்தானிய அந்த ஊசலாட்டத்துக்கு எதிராக கடும் போராட்டம் நிகழ்த்தி என் ரப்புக்கு நான் அடிபணிவேன். சூரா பக்ராவில் இதை மெய்ப்பிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரும் பாருங்க. அல்லாஹ் சொல்லுவான், இது காலலகு ரப்புஹு அஸ்லிம். அல்லாஹ் அவருடைய இறைவன் அவரை பார்த்து சொன்னால், அஸ்லிம் கட்டுப்படுன்னு சொன்னால், அஸ்ஸலம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன்னார். கட்டுப்படுன்னா கட்டுப்பட்டுட்டேன்னார். அந்த செகண்ட் அல்லாஹ்வுக்கு வேண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இதில் முக்கியமான உணர்வு. அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் அதனுடைய பிள்ளை என்ன பேசுது. 2 பேருமே அதை நமக்கு பாடம் நடத்துகிறாங்க. 2 பேருக்குமே ஆக பெருசு அதுதான். இப்ராஹிம் நபி ஒரு வகையில் சொல்ல போனால் அந்த முதிய தந்தைக்கு தன்னை பலியிடுவது கூட பெரிய விஷயமா இருக்காது, தான் பிள்ளையை பலியிடுறது பெரிய விஷயம். இவருக்கு இவருடைய வாழ்க்கையில் உச்சபட்சமான ஒன்று தான் பிள்ளை. இப்போ அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையினுடைய வயசில் அதுக்கு உச்சபட்சமானது எது? அதனுடைய உயிர் தான் அதுக்கு உச்சபட்சமானது. அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற அதிகபட்சம் அவங்களுடைய விருப்பத்திற்குரிய நேசத்திற்குரிய இழக்க முடியாத உலகத்தில் எதை வேணாலும் கொடுத்துருவோம், இதை காப்பாற்றிக்கிறதுக்காக, உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன் தானே. அப்போ அவங்கள்ட்ட அதிகபட்சமாக உச்சபட்சமாக இருக்கிறது என்ன? அவங்களுடைய உயிர்.
அங்கே இப்போ தந்தைக்கு உச்சபட்சமாக இருக்கிறதுன்னு அவங்களுடைய புள்ள. இப்போ இந்த 2 பேருமே தங்களுடைய வாழ்க்கையில் இழக்க முடியாது என்று மனுஷன் நினைக்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ்காண்டி இழக்க முன் வர்றாங்கல்ல. இந்த சோதனை, இந்த பாடத்தை சொல்லித்தர்றது தானே நோக்கம். இப்போ இந்த ஹஜ் பெருநாளில் இந்த பாடம் குறித்து நம்ம என்ன சிந்திச்சோம்? நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி அல்லாஹ் எத்தனை சோதனையை வச்சுருக்கான், எத்தனை விஷயத்தை விட சொல்கிறான், எத்தனை இழக்க சொல்கிறான், எத்தனை என்னுடைய ஈமானுக்கு தடையாக நிற்குது, நம்ம யோசித்தோமா? ஹஜ்ஜு பெருநாள் அதை யோசிக்கணும். அதை யோசிக்காமல் நான் கொம்பு உடைஞ்சிருக்குது, கருப்பு ஆடு இருக்குது, வெள்ளை ஆடு இருக்குது, முட்டியில் கருப்பு இருக்குது, நெத்தியில் கருப்பு இருக்குது, இதை பிடிக்கவா அதை பிடிக்கவா, இது இத்தனை கிலோ வெயிட்டு அத்தனை கிலோ வெயிட்டு, அதனுடைய ரேட்டு இப்படி, அதை நான் இருக்கவா என் மனைவியாக இருக்கவா, நீங்கள் செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லலை, அதெல்லாம் இப்போ தேவையானதான், மார்க்கத்தில் உள்ளது தான். ஆனால் அதை விட முக்கியமானது எது? எதுக்கு அல்லாஹ் இதை கடமையாக்கலாம்? அந்த சிந்தனைக்கே இடம் கொடுக்காம இதிலேயே நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அதான் அல்லாஹ்வும் சொல்கிறான், இதெல்லாம் குறியீடுகள் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த நேரத்தில் நான் என்னுடைய ஈமானிய வாழ்க்கைக்கு எது தடையாக இருக்குது, எதை அல்லாஹ் வந்து அர்ப்பணிக்க சொல்கிறான், அர்ப்பணித்தா தான் நான் மூமினாக வாழ முடியுங்கிற மாதிரி எதெல்லாம் சவாலாக இருக்குது, என்னுடைய நேர்மையாக என்னை வாழ விடாமல் எதுவெல்லாம் எனக்கு தடையாக இருக்குது, என்ன ஒரு நல்ல மூமினா நல்ல முஸ்லீமா வாழாமல் இருப்பதற்கு எது எல்லாம் எனக்கு சிக்கலை தருது, அதுவெல்லாம் நம்முடைய இஸ்மாயில் நடத்தும். இப்போ நம்மள ஒரு இப்ராஹிம் நபியை நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த இப்ராஹிம் நபிக்கு அவங்களுடைய பிள்ளை இஸ்மாயில். இப்போ நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளே இப்ராஹிமாக கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குமான இஸ்மாயில் என்ன பலது இருக்கும். செல்ஃபோன் கூட இருக்கும், சமூக வலைதளம் இருக்கும், சில பேருக்கு வியாபாரம் இருக்கும். ஏன்னா அவர் தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அங்கேருந்து அழைப்பு வந்துடும், ஹையால் சலா ஹையால் ஃபலா, தொழுகைக்கு வா வெற்றிக்கு வா அப்படின்னு. பிஸ்னஸுங்க, நேரம் இல்லைங்க. இப்போ இவர் அறுக்க வேண்டியது எது தெரியுமா? அவருடைய இஸ்மாயில் அவருடைய தொழில் தான். இந்த தொழிலாக என் ரப்புடைய தொழுகையான்னு கேட்டால் அதைத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அறுக்கணும்ல. என்னுடைய காலத்தை, நேரத்தை, என்னுடைய கவனத்தை, என்னுடைய ஒழுக்கத்தை செல்ஃபோனில் சமூக வலைதளங்கிற பேரில் தின்னுக்கிட்டு இருக்குது. நான் பலி கொடுக்க வேண்டியது என்னுடைய செல்ஃபோன் சமூக வலைதள பயன்பாட்டை. இப்படி ஒன்றே எடுங்க. இந்த ஹஜ் பெருநாளில் நீங்கள் ரொம்பலாம் எடுக்க வேணாம், ஒன்று எடுங்க. அந்த ஒன்றை எடுத்து ஒன்றை பலி கொடுங்க. நீங்கள் ஆட்டை பலி கொடுத்ததை விட 1000 மடங்கு நன்மைகள் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஏன்னா அல்லாஹ் தான் சொல்கிறான், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அவற்றுடைய இறைச்சிகளோ அவற்றுடைய இரத்தங்களோ அல்லாஹ் போய் சேராது. அல்லாஹ்வுக்கு தானே செய்கிறீங்க, அல்லாஹ் போய் அது சேர போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதனுடைய இறைச்சி எப்படி இருக்குது, அதனுடைய இரத்தம் அது எப்படி இருக்குது, அது நல்ல ஜவானாக இருக்குதா, நல்ல சூப்பராக இருக்குதா, அதுக்குத்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அல்லாஹ் சொல்லிட்டா அது என்னை வந்து சேராது. லையனால் அல்லாவை அடையாது. அப்போ வேறு என்னெல்லாம் அடையும் அதையும் சொல்கிறான். வலாக்கி எனாலுஹு தக்குவா மின்கும். தக்குவா தான் உங்களுடைய தக்குவா. இதான் தக்குவா. எதை நான் அறுக்கணுமோ அதை அறுக்கிறதுக்கு தயார்னு வரணும்ல, அதுக்கு வேறு தான் தக்குவா. அப்படி ஒன்றே ஒன்று எடுங்க, அதுக்காக வேண்டி திங்க் பண்ணுங்கள். அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு அதுக்காக வேண்டி ஒரு சார்ட்டை போடுங்க, ஒரு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ஹஜ் பெருநாளோடு அதை குர்பானி கொடுத்துருங்க. உண்மையில் இந்த ஹஜ் பெருநாளுடைய குர்பானியுடைய நோக்கம் உங்களுக்கு நிறைவேறும். அதில் பாருங்கள், அந்த வசனத்தில் சாஃபாத்தில் அப்படியே சொல்லிகிட்டே வருமா அல்லாஹ். இஸ்மாயில் நபி சொல்லுவாங்க, தஜுதுனி இன்ஷா அல்லாஹுமின சாபிரின், நீங்கள் கட்டளையிடப்பட்டதை செய்யுங்க. யா அபத்தி இஃபகல் மா துக்மர், உங்களுக்கு என்ன சொல்ல பிடிச்சி அதை செய்யுங்க. அல்லாஹ் நாடுனா என்னை நீங்கள் பொறுமையாளனாக பார்ப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், ஃபலம்மா அசலமா ஓ தல்லஹூலில் ஜபீன், 2 பேரும் கட்டுப்பட்டு விட்ட பொழுது, அஸ்லம் நம்ம முஸ்லீம்னு சொல்கிறோம்ல, அதிலிருந்து வந்து சொல்லலாம் அஸ்லம். 2 பேரும் முஸ்லீம் ஆகிட்ட பொழுது, முஸ்லீமான அப்போ புதுசாக முஸ்லீம் ஆகலை, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தங்களை அர்ப்பணிக்க தயாராகிவிட்ட பொழுது, ஓ தல்லஹூலில் ஜபீன், அவரை பலி எடுக்கிறதுக்காக வேண்டி அவரை கீழே கிடத்தி விட்ட பொழுது, உடனே அல்லாட்டிருந்து நம்ம அவரை அழைச்சோம். வனாதைனா ஐயா இப்ராஹிம் அது சத்தகத்தர் ருயா, இப்ராஹிமே நீர் நம்முடைய கனவை மெய்ப்படுத்தி விட்டீர், நம்ம சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பகரமாக அவருக்கு ஒரு பெரிய பலிப்பிராணியை கொடுத்தோம். சொல்லிட்டு சொல்கிறான், இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், இது மிக பெரும் சோதனை. அல்லாவே சொல்லலாம், ஹாதா பலா, இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், மிக தெளிவான சோதனை. இப்போ நம்ம பார்வையில் சிலது தெளிவுன்னு நினைப்போம், அற்பமானதாக இருக்கும். சிலது அற்பம் நினைப்போம், ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். அல்லாஹ் கரெக்டாக துல்லியமாக சொல்லுவான், இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன் ஓ ஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், எனவே அதற்கு மாற்றமாக ஒரு பெரிய பலிப்பிராணி அவருக்கு கொடுத்தோம். ஓ தரக்குனா அலைஹி ஃபில் ஆஹிரீன், அப்படியே அந்த துணி நீங்கள் வாசிக்க அப்படியே இறங்கிக்கிட்டே வரும்.
தந்தையும் மகனுக்கும் இடையிலான உரையாடல் படபடக்க வைக்கும். எப்படி ஒரு கேள்வி, எப்படி ஒரு பதில், எப்படி தயாராகிட்டாங்க, கிடத்தியாச்சு, படுக்க போட்டாச்சு, அறுக்கிறதுக்கு தயாராகியாச்சு, அப்படியெல்லாம் அப்படியே நம்முடைய ஹார்ட் பீட்டை உச்சத்துக்கு கொண்டு வர்ற வசனம் சொல்லிட்டு அல்லாஹ் அதை நிப்பாட்டி அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு பிராணியை கொடுத்துடான்னு சொல்லும்போது நம்மையும் அறியாம அது உணர்வுபூர்வமாக படிங்க. வெறும் வார்த்தையா கதையா ஏற்கனவே கேட்ட கதையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுவிட்டு முன்முடிவுகளை எல்லாத்தையும் அறுத்துப்புட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை இன்னைக்கு புதுசாக படிக்கிற மாதிரி படிங்க. அது என்ன சொல்லுதுமா, அப்படியே அவருக்கு மாற்றமாக ஒரு பலிப்பிராணியை கொடுத்தோன்னே நம்மையும் அறியாமல் ஒரு அப்படியே ஒரு உள்ள பூரிப்பு வரும் உள்ள இருந்து சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லலாம் தரக்குனா அலஹிஃபில் ஆஹரீன். அவருடைய புகழை பின்னாடி வர்றவங்கள்ட்ட நம்ம நிலை பெற சொன்னோம் செஞ்சுட்டான் மனுஷன். இந்த மனுஷனை சும்மா விடுறதா, காலத்துக்கும் அவரை பற்றி பேசுங்களா, கியாமத் நாள் வரைக்கும் பேசுவோம். நம்ம அந்த இப்ராஹிம் நபியும் அந்த இஸ்மாயில் நபியும் உலகம் அழிய போகிற காலம் வரைக்கும் பேசுவோம்னா சும்மா பேச போகிறதில்ல, மெய் சிலிர்த்து பேசுவோம், உணர்வுபூர்வமாக பேசுவோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு தலைவராக பேசுவோம். அடுத்து சொல்லலாம் சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்படியே படிப்படியாக அவங்க செஞ்ச தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலி மாதிரி. இன்னா கதாலிக்க நஜிசில் முஹசினின், நன்மை செய்யக்கூடியவங்களுக்கு இப்படி தான் நாம் கூலி கொடுப்போம். அப்படியே நமக்கு அந்த படபடப்பு குறைந்து மகிழ்ச்சி பெருகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஒரு பற்றும் பாசமும் அதிகரித்து அதுபோல் நாமும் அந்த உணர்வை அந்த உயர்வை அடையணுங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி சூரா சாஃபாத்தில் அல்லாஹ் பேசுவோம். இதுதான் மேட்ரு. இதுக்கு தான் நம்ம பாடுபடணும், இதுக்கு தான் நெஞ்சு அறுக்கணும். நீங்கள் எடுங்கள முடிவை. நாம் இப்போ ஒரு சவாலாகவே கேட்குறேன், எத்தனை பேரால் தங்களிடத்தில் இப்படி ஈமானிய உணர்வுக்கு தடையாக இருக்கிற ஒரு காரியத்தை எடுத்து அதை சிந்தித்து அதை விடணும்னு நினைக்கும் போது உள்ளத்துக்குள்ளே அது எப்படி விட்டா முடியுமா, அதெல்லாம் நம்ம வாழ முடியுமா, நம்மளால் நம்முடைய பொழுதுபோக்க முடியுமா, நம்முடைய நேரம் நம்ம சம்பாதிக்க முடியுமா, அப்படி இருக்க முடியுமா, இப்படி அப்படின்னு 1000 கேள்வி வரும். அந்த 1000 கேள்விகளையும் சமாளித்து அந்த கேள்வி யார் கொடுக்குறான்னா சைத்தான் கொடுக்குறான். அதெல்லாம் முடியாதுப்பா சைத்தான் கொடுக்குறான். அந்த சைத்தானை வீழ்த்தி அடித்து நொறுக்கிட்டு நான் இதை செய்வேன்னு முடிவெடுக்க முடியுமா? பல பேருக்கு முடியாது. ஆனால் அவங்க குர்பானியில் ஊர்லேயே நம்பர் 1 இருப்பாங்க. ஊர்லேயே நம்பர் 1. அவங்க கடாய் மிஞ்ச ஊரில் கடாய் கிடையாது. 50,000 ரூபா 70,000 கடாயை பிடிச்சி தும்முன்னு 2 நாளைக்கு அப்படி ஊரில் வளம் வரும். ஆனால் அவர்களால் இது மாதிரி தங்களுடைய மனதோடு போரிட்டு ஒன்றை செயல்படுத்துவது சிரமமாக இருக்கும். இந்த சிரமம் தான் நமக்கு குர்பானியின் பெயரால் வைக்கப்பட்டிருக்கிற சோதனை. அதைத்தான் நாம் முதன்மையாக நினைக்கணும் என்பது தான். நான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தான் சொல்கிறேன், பதில் சொல்லாமல் நான் சொல்லலை. இந்த கேள்விகளும் தேவைதான், அதற்கான விஷயங்களும் இருக்கிறது. ஆனாலும் அதையெல்லாம் விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதை நாம் கருத வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போது ஹஜ்ஜி பெருநாள்னு சொன்னாலே நம்ம அந்த குர்பானியில் இவ்வளோ நாள் இதை நம்ம யோசிக்காமையே குர்பானி கொடுத்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் இந்த இப்ராஹிம் நபியோட தியாகம் நம்மளும் எவ்வளோ தியாகம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு இந்த ஹஜ்ஜி பெருநாள் நம்ம கழிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ்.